இனிய தமிழ் அமுது நேயர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஸ்ரீமத் பாகவத்தினுடைய நிறைவு பகுதி. ஏறத்தாழ ஓராண்டு காலம் நாம் சிந்தித்து வந்த ஸ்ரீமத் பாகவதம் இன்றைக்கு நிறைவு பெறுகிறது. இதை கேட்டு பயன்பெற்ற அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய தலைப்பு ஆளிலை கிருஷ்ணர். ஆளிலையின் மீது கால் பெருவலை கையால் பற்றி வாயில் வைத்து சுவைத்து கொண்டிருக்கும் கிருஷ்ணரின் ரமணீயமான தோற்றம் எல்லோருக்கும் தெரியும். அது எப்போது ஏற்பட்டது என்ற சரிதத்தை கூறி அமைகிறது ஸ்ரீமத் பாகவதம். மார்க்கண்டேயருக்கு பகவானின் மாயை பார்க்க வேண்டும் என்ற விருப்பம் ஏற்பட்டது. ஒரு நாள் அவர் தமது ஆசிரமத்தில் இருந்தபோது பலத்த மழை ஏற்பட்டு நாற்புறமும் சமுத்திரங்கள் பொங்கி பிரவகித்து உலகம் நீரில் மூழ்கியது. தாம் அந்த நீரில் மிதப்பதை உணர்ந்தார் மார்க்கண்டேயர். அப்போது ஓர் ஆளிலை தண்ணீரில் மிதந்து வந்தது. அதில் ஒரு சிறு குழந்தை படுத்திருந்தது. சர்வ ஆபரணங்களோடு இருந்த அக்குழந்தை கால்கட்டை விரலை வாயில் வைத்து சுவைத்து கொண்டது. அக்குழந்தையின் அழகில் பரவசப்பட்டு போனார் மார்க்கண்டேயர். அடுத்த கணம் அக்குழந்தை மூச்சை இழுக்கும்போது இவர் ஒரு கொசுவாய் உள்ளே போனார். வெளியே என்னென்ன உலகங்கள் உண்டோ அத்தனையும் அதில் இருக்க கண்டார். தன் ஆசிரமத்தையும் கண்டார். மீண்டும் மூச்சு காற்றின் மூலம் தள்ளப்பட்டு வெளியே வந்தார். ஆளிலை மேல் குழந்தையை கண்டார். பகவானின் மாயை இதுவென உணர்ந்து கொண்டார். சிரஞ்சீவியான மார்க்கண்டேயர் பாகவத உத்தமராக இன்றும் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். புனிதமான பாகவத்தை படிப்பவர்களும் கேட்பவர்களுக்கும் எல்லா பாவங்களும் தொலையும், பேரின்பம் கிட்டும் என்பது உண்மை. இந்த அளவிலே இதை நாம் நிறைவு செய்கிறோம். இதுவரை இந்த பாகவத்தை கேட்டு பயன்பெற்ற அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.